Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை போல 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி AMCA எனும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் திட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு முக்கியமான ஒப்புதலை வழங்கியுள்ளார். நம் நாட்டிடம் உள்ள அதிக சக்தி வாய்ந்த போர் விமானம் என்றால் அது ரஃபேல் போர் விமானம்தான். இதை பிரான்ஸ் நாட்டிடமிருந்து நம் நாடு வாங்கி பயன்படுத்தி வருகிறது. இந்த ரஃபேல் போர் விமானம் என்பது போரில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் நமக்கு இன்னும் பலமான போர் விமானங்கள் தேவைதான். நாடுகளுக்கிடையே நடக்கும் மோதல் காரணமாக விமானப்படையை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் நம் நாட்டிற்கும் உள்ளது. இதனால் 5ஆம் தலைமுறை விமானம் என்பது முக்கியமானது. தற்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்துள்ளன. துருக்கி 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து சோதனையை மேற்கொண்டு வருகிறது. இதனால் நம் நாடும் 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்க முடிவு செய்தார்கள். அதன்படி 5ஆம் தலைமுறை விமானத்தை AMCA திட்டம் மூலமாக உருவாக்கி வருகிறார்கள். அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட், மேம்படுத்தப்பட்ட மீடியம் ரக போர் விமானம். இந்த நிலையில்தான் 5ஆம் தலைமுறை விமானத்தை அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் தயாரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதேபோல விமானத்துக்கான மாடலுக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி இந்த விமானத்தை நம் பாதுகாப்புத்துறையின் DRDO நிறுவனம் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தனியார் நிறுவனங்களுடன் சேர்ந்து 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க உள்ளது. அந்த திட்டத்தின்படி நம் நாட்டுக்கு 5ஆம் தலைமுறை விமானம் என்பது 2035ஆம் ஆண்டில் கிடைக்கும். இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்பது ஸ்டெல்த் மல்டிரோல் போர் விமானமாகும். சிங்கிள் சீட் 2 என்ஜின்களுடன் தயாரிக்கப்பட உள்ளது. ஸ்டெல்த் ரகம் என்பதால் இந்த விமானம் எதிரிகளின் ரேடாரில் சிக்காது. இதனால் இது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். AMCA விமானம் தனியாருடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவின் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் இது ஒரு முன்னெடுப்பு. இந்த AMCA-வை பொறுத்தவரையில் 25 டன் எடையுள்ள இரட்டை என்ஜின் விமானம், 6.5 டன் உள் எரிபொருள் திறன் கொண்டது, 1500 கிலோ பேலோடை சுமக்கும் திறன் கொண்டது. அதன் உள் ஆயுத அறையில் 4 நீண்ட தூர ஏர் டு ஏர் ஏவுகணைகள் வைக்கக்கூடிய வசதி கொண்டது. செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் இயங்கக்கூடிய எலக்ட்ரானிக் பைலட், நெட் சென்ட்ரிக் வார்ஃபேர் சிஸ்டம், ரியல் டைம் கண்காணிப்பு வசதி ஆகியவையும் அதில் இருக்கும். சீனா பாகிஸ்தானுக்கு J-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்கலாம் என்ற செய்தி வெளியான நிலையில் இந்தியா தனது கியரை மாற்றியுள்ளது. J-36 மற்றும் J-50 போன்ற 6ஆம் தலைமுறை போர் விமான முன்மாதிரிகளை சீனா சோதித்து வருவதாக தெரிகிறது. எனவே இந்தியா இப்போதே சுதாரிக்க தொடங்கி உள்ளது. DRDO இந்த விமானத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் வழங்குவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். திட்டத்தின் ஆரம்ப செலவு 15,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.